இலங்கையின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய கடலும் அதன் வளங்களும் இந்திய மீனவர்களால் தொடர்ச்சியாக கபளீகரம் செய்யப்படுகின்றது. எமது கடலுக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களால் பொருளாதாரத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை மதிப்பிட முடிந்தாலும் இயற்கை சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை மதிப்பிட முடியாது. பல தசாப்தங்களாக நெருக்கடி நிலைமைக்கு வித்திட்டுள்ள இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு இதுவரை உரிய தீர்வு காணப்படவில்லை. இலங்கையின் கடல் வளத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் நாட்டை பொருளாதார சரிவிலிருந்து மீட்பதற்கான டாலர் வருமானம் கிடைத்திருக்கும். மீண்டும் மக்கள் தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வந்துள்ளது. மறப்பதற்கு முன்னர் மீண்டும் நினைவுபடுத்த நாம் எண்ணியிருக்கின்றோம். எமது நாட்டுக்கு என்ன நடந்தது? நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? சீ ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடல். இலங்கையின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய கடலும் அதன் வளங்களும் எமது நாட்டுக்கும் எதிர்கால சமூகத்திற்கும் சொந்தமான இயற்கையின் அருண்கொடையாகும். இழுவை மடிகள் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்தியாவிலிருந்து வரும் இரட்டை இழுவை மடி படகுகள் மூலம் எமது கடல் வளம் அளிக்கப்படுவது தொடர்பில் நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியுள்ளோம். நடுக்கடலுக்கு சென்று நேரடியாக கூட நாம் அதற்கான சாட்சியங்களை வெளிப்படுத்தியுள்ளோம். 3 தசாப்த யுத்தம் காரணமாக வடக்கு கடற்பரப்பில் மீன் பிடிக்காத நிலையில் எமது சீ ஆஃப் ஸ்ரீலங்காவில் மீன்வளம் அதிகம் இருப்பதனை இந்திய மீனவர்கள் நன்கு அறிந்துள்ள போதிலும் இலங்கையின் பொறுப்பு வாய்ந்த இடங்களில் இருந்தவர்கள் அதனை அறியாமல் இருந்தமை கவலைக்குரியது. அறியாமல் இருந்தார்களா அல்லது அறிந்தும் அறியாததைப் போன்று இருந்தார்களா? இவ்வளவு கடல் வளத்தையும் வைத்துக்கொண்டு நாம் வெளிநாடுகளிலிருந்து மீனை இறக்குமதி செய்கின்றோம் என்றால் அதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? இந்த வருடம் மாத்திரம் ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை 39 பில்லியன் மெட்ரிக் டன் மீனை இலங்கை இறக்குமதி செய்துள்ளது. கடற்றொழில் அமைச்சின் தரவுகளுக்கு அமைய அதற்காக 24 பில்லியன், அதாவது 24,000 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. அதன் டொலர் பெறுமதி 80 மில்லியன் ஆகும். வருடாந்தம் 900 பில்லியன் ரூபா பெறுமதியான இலங்கையின் மீன் வளத்தை இந்திய மீனவர்கள் சூறையாடுவதாக வடமாகாண கடற்றொழில் இணையம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனால் நாட்டுக்கு என்ன நடந்தது? கடற்றொழில் மூலம் ஜீவனோபாயத்தை தொடரும் நாட்டு மக்களின் இன்றைய நிலையை பாருங்கள். அவர்கள் இன்றும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே வாழ்கின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்ன கூறினர்? இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை என்று கூறினர். நடுக்கடலில் பேச்சுவார்த்தை என்று கூறினர். இந்திய நாட்டு படைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப் போவதாக கூறினர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் மீன்களை மாத்திரமல்ல, எமது மீனவர்களின் வாழ்வாதாரமான வலைகளையும் அறுத்துச் செல்கின்றனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்தும் இழுவை மடிகள் மூலம் மீன் இனப்பெருக்கம் பாதித்து நாளை எமது கடல் வளம் அழிவடையும் அபாயம் நிலவுகிறது என்பதனையும் ஆட்சியாளர்கள் அறியவில்லையா? கடல் வளம் அழிக்கப்படுவது மாத்திரமன்றி 2 நாட்டு மீனவர்களையும் நடுக்கடலில் மோதவிட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றதா என்ற கேள்வியையும் துறைசார் நிபுணர்கள் தொடர்ச்சியாக எழுப்புகின்றனர். காலத்துக்கு காலம் கைது செய்யப்படும் மீனவர்கள் பின்னர் விடுதலை செய்யப்படும் விவகாரம் தொடர்வதுடன் பரிதாப உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. காங்கேசன்துறை கடற்பரப்பில் இந்திய இழுவை மடிப்படகு அண்மையில் மோதியதில் காயமடைந்த கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவத்தையும் மறக்க முடியாது. அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 413 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் 55 படைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 4 வருடத்தில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை 1143 பதிவாகியுள்ளதுடன் அவர்களின் 157 படைகள் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனைவிட பரிதாப நிலை என்ன தெரியுமா? இந்திய மீனவர்களால் எமது கடல் வளத்துக்குள் ஏற்படுத்தப்படும் அழிவு தொடர்பில் இதுவரை எந்த மதிப்பீட்டையும் மேற்கொள்ள
ஆட்சியிலிருந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அத்துடன் இலங்கையின் கடல்வள பயன்பாட்டுக்கு வரவு செலவு திட்டத்தில் போதிய நிதி கூட ஒதுக்கப்படவில்லை எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த வளத்தை நாம் சரியாக பயன்படுத்தியிருந்தால் எமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதில் ஐயமில்லை. தமக்கு வாக்குகளை மாத்திரம் குறிவைக்கும் அரசியல்வாதிகளை மீனவர்கள் தற்போது நன்கு அறிந்துள்ளனர். அத்தகையவர்களை மீண்டும் மீண்டும் நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நியமிப்பதற்கு முன்னர் சிந்திக்க வேண்டிய தருணமே இது. இனியும் காலம் தாழ்த்தாமல் தீர்வினை காண்பது மக்களின் எதிர்பார்ப்பல்லவா? நம் நாட்டிற்கு நடந்தது என்ன?